இந்தியாவில் டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸே வேல்யூ பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய எக்ஸாம்பிள் பாபா இந்திரஜித். பாபா இந்திரஜித் ஹஸ் பீன் அ சைலண்ட் அண்டர் ரேட்டட் ஹீரோ ஃபார் தமிழ்நாடு இன் த டொமஸ்டிக் சர்க்கியூட். ஸோ 83 மேட்ச் ஆடியிருக்காரு. 5600 ரன் அடிச்சிருக்காரு வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 51.84. நாட் எவ்ரி ஒன் கேன் ஹேவ் அன் ஆவரேஜ் ஆஃப் 50 ஈவன் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட். பாபா இந்திரஜித்னால பேஸும் நல்லா ஆட முடியும், ஸ்பின்னும் நல்லா ஆட முடியும். லாஸ்ட் இயர் நம்ம ரஞ்சியில் வந்து தமிழ்நாடு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பாபா இந்திரஜித் மட்டுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வந்து தெரிஞ்சாரு. அவரால் வந்து எந்த ஒரு கண்டிஷன்லையுமே நல்லா ஆட முடியும். அப்படிங்கும்போது இந்த ரீசெண்ட் இந்தியா ஏ vs இங்கிலாந்து லைன்ஸ் மேட்ச்ல கூட அவரை கன்சிடர் பண்ணவே இல்லை. இந்தியா ஏக்கு இது வரைக்கும் அவர் பெரிய அளவு மேட்ச் ஆடவே இல்லை. காலங்காலமாக கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இது ஏன் தமிழ்நாடு பிளேயருக்கு மட்டும் கன்சிஸ்டண்டாக நடக்குது அப்படிங்கிறது தெரியல. அது ஏன் அப்ரஜித்தோட கரியருமே அப்படி முடிஞ்சதை பார்த்தோம். இந்திரஜித்துக்குமே இந்த கரியர் வந்து இப்படி முடியக்கூடாது. டெஃபினட்டாக அவருக்கு வந்து சான்சஸ் கிடைச்சே ஆகணும். அதுவும் இந்தியாவில் டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னா பாபா இந்திரஜித்தோட நேம் நாட் ஓன்லி இந்த இந்தியா மெயின் டீமுக்கும் வந்து இது பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னும் நல்லா ஆட முடியும், பேஸும் ஈக்குவலி நல்லா ஆட முடியும். ஒரு சில ஃபியூ பிளேயர்ஸ் ஹூ குட் பிளே போத் ஈக்குவலி வெல்ல பாபா இந்திரஜித் ஒன்று. அவர் மெயின்லி அவரோட ஸ்வீப் ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ மேபி ஹோப்ஃபுல்லி ஹி வில் கெட் அ சான்ஸ் இன் த ஃபியூச்சர். கன்சிஸ்டண்டாக சான்ஸ் கொடுப்பாங்க நம்புகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.